Govinda Hari Govinda, world famous Tirupati Balaji temple. ஸோ லார்ட் வெங்கடேஸ்வரா பத்மாவதி தாயாரோடைய திருமண வைபவ நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலெக்ஷனாக இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷன் போத்தி ஸ்வர்ண மஹாலில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே ஒரு ஆர்னமெண்ட்டாக ஒரு ஹாரம் ஒரு நெக்லஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கும் மீறி இதோடைய ஒர்க்மன்ஷிப் கிராஃப்ட்மன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இன்ட்ரிகேட்டடாக ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே ரொம்ப பிளஸ்டாக இருந்தது இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணும்போது. அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஹாரம் இது வந்து நீங்கள் ஜோதிகாமம் ஆட்ல வியர் பண்ணி பார்த்த சேம் ஹாரம். இதில் 2-3 வெரைட்டி இருக்குது, அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக போத்தி ஸ்வர்ண மஹாலில் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ண ஒரு டிவைன் வெட்டிங் கலெக்ஷன் தான் இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷன். ரொம்ப அழகாக இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ எங்கேயும் பார்க்காத ஒரு எக்ஸ்க்ளூசிவான வெட்டிங் கலெக்ஷன். ஸோ எப்போவுமே பெருமாள் அப்படின்னாலே ரொம்ப காஸ்ட்லி தான் அவர். ஸோ அவர் பார்க்குற இடமா இருக்கட்டும் எங்கேயுமே பட் ஒரு சூப்பரான வைப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைப், ஒரு வைப்ரண்ட்டான கலெக்ஷன், எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம போத்தி ஸ்வர்ண மஹால் குரோம்பேட் ஷோரூமில் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ பிரம்மாண்டமான கலெக்ஷன், ஒன்றும் அவ்வளோ தத்ரூபமாக சூப்பரான மேக்கிங்கில் வந்திருக்கு. இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. எல்லா விதமான வெயிட்லேயுமே இன்றைக்கி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹாரம் வந்து எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குல்ல? எஸ், நம்ம இப்போ நிறைய ஆடில் ஜோதிகாமா வியர் பண்ண ஒரு ஸ்ரீனிவாச கல்யாண ஹாரம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நீட்டாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். இதோட ஒர்க்மன்ஷிப்புமே ரொம்ப கிராண்டாக இருக்குது. கம்ப்ளீட் கிராஃப்ட்மன்ஷிப் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். இதில் அழகாக வந்து பத்மாவதி தாயார் மாலை ஏந்திட்டு பெருமாளுக்கு சாத்துற மாதிரி ரொம்ப அழகான ஒரு கல்யாண வைபவத்தை காமிச்சிருக்காங்க. இதோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைலி எம்போஸ்டாக இருக்கும் பாருங்களேன். இவ்வளோ அளவுக்கு ஹைலி எம்போஸ்டு கலெக்ஷன். நல்ல ஒரு ஹெவி டிசைனும் கூட. கீழே ஃபுல்லாக அழகாக குந்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் ஃபுல்லாக வந்து ரஷ்யன் எமரல்ட் பீட்ஸ் ஒர்க் வந்திருக்கும். ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு அழகான அந்த தசாவதாரம் கம்ப்ளீட் அவதாரத்தோடைய ஒர்க்மன்ஷிப் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பீஸு நியர்லி 1/2 kg இருக்குது இந்த ஹாரமோட வெயிட். பட் அதுக்கேற்ற மாதிரி இதோட ஒர்க்மன்ஷிப்புமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்தாலும் கண்டிப்பாக இந்த ஹாரம் கலெக்ஷன்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. அவ்வளோ கிராண்டாக இருக்குது. அண்ட் இதில் எல்லா விதமான வெயிட்லேயும் இருக்குது. 1 by 1 பார்த்துக்கலாம். இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் கலெக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பீஸில் வரக்கூடிய நெக்லஸ், ஹாரம், கம்ப்ளீட் வெட்டிங் செட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் பர்டிகுலராக வியர் பண்ணியிருக்கிறேன் இந்த பீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸுங்க. ஸோ பெருமாளுடைய முக வடிவத்தில் திருக்கல்யாண வைபவத்தையே காமிச்சிருக்காங்க. நாமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டைமண்ட் ஸ்டோன் பதிச்ச மாதிரி இப்படிலாம் ஒர்க்மன்ஷிப்போட பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரமிக்கிற மாதிரி தான் உண்மையாக ஒரு ஜுவல்லரியுமே இருந்தது. சீரியஸ்லி இந்த வெயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் டெஃபினட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் உண்மையாகவே அதோட ஒர்க்மன்ஷிப்புக்கும் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்குமே வந்து பாராட்டுற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிவைன் வெட்டிங் கலெக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக நல்லா அழுத்தம் திருத்தமாக கிராண்டாக ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டீட்டெயிலிங் உண்மையாகவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ ஒரு சிற்பம் பார்க்குறீங்க அப்படின்னா அது கோல்டில் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிசைன் வந்து ஒரு இடத்துலையும் பார்க்கலாம். நம்ம நெக்லஸ் பார்த்தோம் இல்லையா, நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி வேர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதை ஹாரமோடு சேர்ந்து நான் உங்களுக்கு இப்போ வேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம், செட்டாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நல்ல ஒரு டிவைன் வெட்டிங் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஹாரமோட வெயிட், நெக்லஸோட வெயிட், இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வித் கிராம் டீட்டெயிலோட காமிச்சிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இந்த சாரீக்கு வந்து என்னமோ ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. ஒரு பேர்ல் ஹாரமில் ஒரு கிராண்டான ஆன்டிக் பென்னண்ட். ஸோ இந்த பேங்கிள் அண்ட் ரிங்கு நான் வியர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே காம்போ செட்டில் வருது. ஸோ அந்த செட்டில் தான் நான் வந்த சோக்கரை தான் நான் வந்து வங்கி ஆக்சுவலாக வந்து நான் சோக்கராக வியர் பண்ணியிருக்கேன். 52 grams வருது. இதோட கம்ப்ளீட் வெயிட்டுமே நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். செட்டாகவே காமிச்சிருப்பேன், வீடியோ எண்டில் இருக்கும். ஸோ இந்த வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோக்கராகவும் வியர் பண்ணிக்கலாம். பேக் செயினோட கொடுத்துருக்காங்க, எல்லாமே பேக் செயினோட கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை சோக்கராக போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் பேங்கிள். இப்போ நான் வியர் பண்ணிக்கிற பேங்கிள் பார்த்தீங்கன்னா 46 கிராம். ஒரு பேங்கில் 46 கிராம். ஏன்னா அந்த அளவுக்கு வேலைப்பாடும் அதோட ஸ்ட்ராங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப கெட்டியான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். 2 மயில், திருக்கல்யாணம் எல்லாமே உங்களுக்கு அதில் காமிச்சிருப்பாங்க. ரிங்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரிங், எந்த ஃபிங்கரில் வேணாலும் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ இதில் எனாமல் ஒர்க்கும் வச்சும் இருக்குது. இப்போ நான் போட்ட செட்டில் எனாமல் இல்லாமையும் வரக்கூடிய செட்டுமே இருக்குது. 2மே காமிக்கிறேன்.
அண்ட் இந்த ஹாரம் வந்து சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு ஹாரம். நல்ல அழகாக பீட்ஸ் வச்சு அங்கங்கே குட்டி 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 குட்டியாக முகப்பு வச்சு உங்களுக்கு அழகாக மகாவிஷ்ணுவோடைய ஃபேஸ், ஸோ ஸ்ரீனிவாசரோட ஃபேஸ் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகான ஒரு ஹாரம் இது. லென்த் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுவுமே பேக் செயினோட வந்துடும். பென்னண்ட்டில் மெயினாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் வந்து அழகாக பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஹாரமோட பென்னண்ட்டே வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல ஒரு வைடான ஒரு பென்னண்ட்டு. இந்த ரீல் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணப்போ, சரி ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணப்போ இந்த கம்ப்ளீட் கலெக்ஷன் காமிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சீரியஸ்லி நான் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டும் எடுத்து நான் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் வந்தது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரியை மேக் பண்ண முடியும் கோல்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டீட்டெயிலிங் இதில் வந்து உங்களுக்கு காமதேனு, கருடாழ்வார் அந்த மாதிரி எவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது பாருங்கள். யானை, மகாலட்சுமி, ஒரு சைடில் சிவன், ஒரு சைடில் வந்து பிரம்மதேவர் இருக்கிற மாதிரி, நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீனிவாசரும் கீழே பத்மாவதி தாயாரும் இருக்கிற மாதிரி அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி பெருமாளும், கீழே மகாலட்சுமி, அதாவது வந்து கஜலட்சுமி கரெக்டாக சொல்லணும்னா, ஏன்னா 2 யானையும் நடுவில் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக. இதோட ஹெவினஸ் பார்த்தீங்கன்னா பென்னண்ட் கிட்ட தான் ஹெவினஸ் வரும். செயின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ட்ரிபிள் லேயரில் வரக்கூடிய ஒரு பிக் ஹாரம். டெஃபினட்டாக இந்த வீடியோ எல்லாமே பிக் சைஸ் தான். நல்ல ஒரு ஹெவியான டிசைன்ஸு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் வந்து அந்த ஹாரமில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே இதோட கிராம் வெயிட் வந்து கண்டிப்பாக ஹெவியாக தான் வரும். நான் அதையே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இதில் எனாமல் ஒர்க்கோட காமிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு திருமண வைபவத்தோட ஒரு நிகழ்வையுமே டீட்டெயிலிங்காக காமிச்சிருக்காங்க. ஸோ சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தசாவதாரமும் வந்திருக்கும். அதுக்கு நடுவில் வந்து திருமண வைபவ நிகழ்வை வந்து ஒரு இடத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி ஆர்னமெண்ட் டெல்ஸ் அ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த கம்ப்ளீட் வெட்டிங்கை வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்கிற மாதிரி தான் ஒரு ஆர்னமெண்ட்டும் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் எனாமல் ஒர்க்கில் அழகாக வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜுவல்லரி இருக்கும். ஸோ இதில் சப்த ரிஷிகள், தேவர்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த பென்னண்ட் அண்ட் ஹாரம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? அவ்வளோ ஒரு கிராண்டான டிசைனுங்க அது. அதே டிசைனை சோக்கர்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. சோக்கரில் கொண்டு வரும்போது இன்னும் அப்படி எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதில் விநாயகர், முருகர், சரஸ்வதி, மகாலட்சுமி எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்டில் எப்படிலாம் கொண்டு வந்து காமிச்சு அதையுமே எனாமல் ஒர்க் பண்ணி ஹைலைட் பண்ணி கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதோட நெக்லஸ் அண்ட் ஹாரம் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இந்த பீஸ் வந்து ஒரு கிராண்டியர் பீஸுங்க. மகாலட்சுமி டிசைன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பென்னண்ட்டில் வந்திருக்கும். அதுக்கு மேலே திருமண வைபவம் இருக்கும். ஸோ ஸ்ரீனிவாசரோட பத்மாவதி தாயார் இருக்கிற திருமண வைபவம், பின்னாடி வந்து கோபுரம் ஒர்க்கு அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. வித் கலர்ஃபுல்லான உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்திருக்கும், ரூபி ஸ்டோன்ஸ் வித் எமரல்ட் ஒர்க்கோட. இதை நான் வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு ஹெவினஸ் பீஸை வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்கள். ஒரு வெட்டிங் ஹாரம் தான் இது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஒரு ஜுவல்லரியுமே க்ளோஸ்டு ஹார்ட்டாக இருக்கும். சில ஜுவல்லரிஸ் எல்லாமே அதே மாதிரி ஒரு வெட்டிங் ஜுவல்லரி எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸ்டு ஹார்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ரீனிவாச கல்யாணத்தை காமிச்சிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆகாசராஜனும் அதே மாதிரி பத்மாவதி தாயாரை அந்த திருமண வைபவத்தை பண்ணி வைப்பாங்களே அந்த டீட்டெயிலிங் வந்து இந்த ஆர்னமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு டெம்பிள் ஒர்க்கு, அந்த வெட்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். எப்படி வந்து ஆகாசராஜனுடைய மகள் பத்மாவதி தாயாரை ஸ்ரீனிவாசர் வந்து எப்படி கரம் பிடிச்சாரு அப்படின்ற கம்ப்ளீட் ஸ்டோரி, அவங்களோட வெட்டிங் அக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிற மாதிரியான ஒரு சிங்கிள் ஆர்னமெண்ட். ஒரு ஆர்னமெண்ட்ல நீங்க எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த 7 மலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெம்பிள் கோபுரம் லுக்கை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட வெயிட் வந்து 346 கிராம்ஸ் வரும். ஒரு இடத்துலையுமே அவங்களோட ஃபேஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆர்னமெண்ட்டை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு யானை மேலே மகாவிஷ்ணு இருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் சிவன் இருக்கிற மாதிரி, நடுவில் வந்து கல்யாண வைபவம் அந்த மாதிரி எப்படிலாம் காமிச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதை நான் வந்து ஒரு தடவை வேர் பண்ணி காமிச்சா இதோட லுக் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ ஹெவியாக இருக்கே இந்த பீஸு, இதை நம்ம வேர் பண்ண முடியுமா முதல்ல அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வரும். அதே மாதிரி வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து ஜஸ்ட் இதை போட்டு காமிச்சேன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ பிளஸ்ட். ஏன்னா இந்த ஜுவல்லரி வந்து போடுறதுக்கு நான் வந்து ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். அண்டு கலெக்ஷனுமே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு கலெக்ஷனாக தான் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு ஆர்னமெண்ட் 2 ஆர்னமெண்ட் இல்லை, இதில் நிறைய ஜுவல்லரிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலிங் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பர்டிகுலர் அதோட சோக்கர் வந்து நிறைய ஜுவல்லரிக்கு மேட்ச் ஆனதை நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக அது சோக்கர் இல்லை, வங்கி தான். அதை நான் வந்து ஒரு மினி சோக்கராக நான் வந்து போட்டிருக்கேன். இதில் கீழே வந்து ரூபி பீட்ஸ் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இந்த ஆர்னமெண்ட் காட்டுது. எனாமல் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்காம அங்கங்கே அந்த வெட்டிங் செரிமோனியில் அந்த
சாரி லோட்டஸ் ஃப்ளவர் கீழே அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மகாலட்சுமியும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கீழேயுமே மகாலட்சுமி வந்திருப்பாங்க, மேலே வந்து பத்மாவதி தாயாரோட ஸ்ரீனிவாசர் இருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலிங். அண்ட் இதுக்கான மேட்சிங் இயரிங்ஸுமே கூட அவங்களுக்கு எல்லாமே செட் அவைலபிள் இருக்கும். சேம் இதே மாதிரி பேட்டர்னில் இன்னொரு ஆர்னமெண்ட் இருக்குது. இது பாருங்க, இதில் அவங்களுக்கு கீழே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இல்லாமல் கோல்டு பால்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இதோட ஷேப் வந்து ஒரு பா டைப் மாதிரி வரும் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அதில் உங்களுக்கு 3 கோபுரம் ஒர்க் இருக்கும். கீழே வந்து அழகாக வந்து ஆகாஷ்ராஜன் அவரோட மகள் வந்து கரம்பிடித்து கொடுக்குற மாதிரி ஒரு அழகான நிகழ்வை வந்து அந்த பெண்ணெட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட பேட்டர்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கிராம் வெயிட்டும் கொடுத்துருக்கேன். இந்த பர்டிகுலர் ஹாரமோட வெயிட்டு நான் கொடுத்துருக்கேன். எதுவுமே லைட் வெயிட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பக்கா சாலிட் பேட்டர்ன், அவ்வளோ ஸ்ட்ராங்கான டிசைன். ஒரு டிசைனையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி டீட்டெயிலிங்கும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிளாசினஸ் இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு ஜுவல்லரியுமே அமைச்சிருக்கும். இதுக்கு மேட்சிங்காக எல்லா செட்டுமே உங்களுக்கு கிடைக்கும், பேங்கிள்லேருந்து டீட்டெயிலிங். இந்த பர்டிகுலர் ஹாரம் வந்து தி பெஸ்ட் எவர். இது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஸோ ஜோதிகாமா வியர் பண்ண ஒரு ஹாரம் வந்து நான் காமிச்சிருப்பேன். அதுலேயே சிமிலர் ஹாரம் சொல்லியிருந்தேன். இந்த ஹாரம்ல என்னன்னா உங்களுக்கு சுபமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே எனாமல் ஒர்க்கில் எழுதியிருப்பாங்க. நடுவில் அஷ்டலட்சுமியும் வந்திருப்பாங்க. ஒரு இடத்துலையுமே 8 லட்சுமி அஷ்டலட்சுமியும் வந்திருப்பாங்க. அதுக்கு நடுவில் சுபமங்கலம் எழுதியிருக்காங்க. எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த செரிமனி வந்து நிறைய வெட்டிங்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது திரை மாதிரி வச்சுருப்பாங்க. தெலுங்கு வெட்டிங்கில் மெயினாக நான் பார்த்துருக்கேன். எங்கள் வெட்டிங்கும் அந்த மாதிரி நடந்தது. ஸோ அந்த திரை விளக்கிற முன்னாடி அந்த மாலை போடுற மாதிரியான ஒரு சீன் வரும். ஸோ அந்த டீட்டெயிலிங்கை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் ஸோ நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு திரை மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் மாலை போடுற மாதிரி பெருமாளும் தாயாரும் இருக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த பெண்ணெண்ட்ல அவ்வளோ டீட்டெயிலாக கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பெண்ணெண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்போஸ்டா இந்த டிசைன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும். அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்னமெண்ட்ல இருக்கு. ஸோ இதில் சுபமங்கலம் போட்டது ஒரு கவர்னர் மாலையில் வரும் இல்லையா, 3 லேயர் 4 லேயர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லுக் வந்து இருக்கும். பட் பெண்ணெண்ட் வந்து அஃப்கோர்ஸ் ஹெவி தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து கல்யாணத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அரிசி கொட்டுற இது வரும். ஆக்சுவலாக நான் வந்து தெலுங்கு வெட்டிங் எங்களோடது அப்படின்றதுனால பர்சனலாக எனக்கு தெரியும் அது. அதே மாதிரி இந்த திருமண வைபவத்தை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா அரிசி வந்து மாப்பிள்ளை வந்து மணமகள் மேலே கொட்டுற மாதிரி, அதனால தாயார் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் அவங்களோட ஜடையை தான் பின்பக்கம் காமிச்சிருக்காங்க. ஸோ பெண்ணெட் வந்து நம்மளுக்கு அவங்களோட ஜடை தான் தெரியும். ஜடையில மகாலட்சுமி இருக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ பெருமாள் வந்து அரிசி வந்து கொட்டுற மாதிரி. நார்மலாக கல்யாணத்தில் வந்து ஒரு தட்டு நிறைய அரிசி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து கொட்டணும். 3 தடவை அந்த மாதிரி கொட்ட சொல்லுவாங்க நினைக்கிறேன். கடைசியை யார் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு. ஸோ அந்த நிகழ்வை வந்து அழகாக பெண்ணெட்ல காமிச்சிருக்காங்க வித் 3 லேயர் மோட் ஹாரம். இதுலேயுமே உங்களுக்கு சுபமங்கலம் பார்த்தீங்கன்னா எனாமல் ஒர்க் இல்லாமல் பிளெயின் கோல்ட்லேயே ஆன்டிக் கோல்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேட்சிங்கான நிகழ்வை தான் உங்களுக்கு வந்து சோக்கரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் அவ்வளோ ஹை எம்போஸ்டு டிசைன். பெருமாளோட முகத்தை வந்து ஸ்ரீனிவாசரோட முகத்தை அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோ கிளாசினஸாக சிரிச்ச முகத்தோட காமிச்சது தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த பர்டிகுலர் டிசைனு. கீழே வந்து எமரல்ட் ஹேங்கிங்ஸோட இந்த பர்டிகுலர் டிசைன் வரும். இதுக்கு மேட்சிங்கான சோக்கருமே இருக்கு. ஆமாம், எங்கள் கலரில் தெலுங்கு கல்யாணத்தில் அந்த அரிசி கொட்டுவாங்க தலையில். இந்த பர்டிகுலர் ஹாரம் கம்ப்ளீட் குந்தன் ஒர்க்கில் ஒரு காசு மாலை மாதிரி வரும். ஸோ ஹாரம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் காசு மாலை. நான் உங்களுக்கு இந்த ஆங்கிள் எடுத்ததுக்கு காரணம் அவரோட முகத்தில் அந்த ஒரு ஷைன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. கை, முகம், அந்த பெண்ணெண்டோட அளவு, எவ்வளோ அந்த மேலே வரக்கூடிய அந்த அரிசி வந்து கோல்டில் காமிச்ச விதம், அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு பாருங்களா. இதோட வெயிட் வந்து அஃப்கோர்ஸ் 1/2 kg வருது. உடனே டென்ஷன் ஆகிடாதீங்க, இவ்வளோ வெயிட்லையா இப்போ விற்கிற கோல்டு ரேட்டுக்குன்னு. பட் உண்மையாக அதோட ஒர்க்மேன்ஷிப்பை சீரியஸ்லி வந்து பாராட்டணும். அதே மாதிரி எப்போவுமே வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம ஏதாவது சிற்பம் பார்த்தாலும் சரி, கடவுளை பார்த்தாலும் சரி, எப்படி ஒரு வைப் இருக்கும், அதை மாதிரி ஒரு வைப் இந்த ஜுவல்லரி கண்டிப்பாக கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வைப்ரண்ட்டான ஒரு கலெக்ஷன், வெரி டிவைன் கலெக்ஷன். ஸோ எப்படின்னா இந்த வெட்டிங் எல்லாத்தையுமே வந்து
ஒரு ஆர்னமெண்ட்டில் காமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு அன்னம் ஒர்க்காக இருக்கட்டும், மகாலட்சுமி ஒர்க்கு, டீட்டெயிலிங்கு, ஸோ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அழகான அந்த ஃபேஸு. ஏன்னா எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போனோன்னா நம்ம பெருமாளை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அவருடைய கை, பாதம், அப்புறம் சங்கு, சக்கரம் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து டீட்டெயிலிங்கை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அவ்வளோ அழகாக வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஸ்டன்னிங்காக இருந்தது. இதில் ஒரு வெட்டிங் செட்டு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த செட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டு வந்து நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர், ஹாரம், ஹிப் பெல்ட், பேங்கிள், ரிங்கு, அதுக்கப்புறமா நெட்டிச்சுட்டி. ஸோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயிலிங் தான் நான் சைடில் கொடுத்துருக்கேன். நெக்லஸ், ஹாரம், ஹிப் பெல்ட், வங்கி, ரிங் அண்ட் பேங்கிள். ஸோ இதில் நெட்டிச்சுட்டியுமே உங்களுக்கு வந்து 12 to 15 கிராம் அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஹிப் பெல்ட்டுமே உங்களுக்கு கிராண்டாக வந்துடும். இப்போ நான் ஒரு சைடில் காமிச்சிருக்கிறது எனாமல் ஒர்க் இல்லாமல் வரக்கூடிய ஆன்டிக் செட்டு. அடுத்த சைடில் காமிக்கிறது கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும், பட் அது வந்து எனாமல் ஒர்க்கோட வரக்கூடிய ஒரு கலெக்ஷன். ஸோ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் வெட்டிங் செட்டாக இருக்கும். இதோட லுக்குமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆர்னமெண்ட்டில் நம்ம ஸ்ரீனிவாசர் கல்யாணம் வந்து இந்த மூவிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, எப்படி எல்லா தேவர்களுமே வந்து அந்த திருமண வைபவம் நடக்கும் அது மாதிரி. அதாவது வந்து கடவுளோட கல்யாணம் பூமியில் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த நிகழ்வு நடந்தது இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீனிவாசரும் பத்மாவதி தாயாருமே வந்து மனிதர்களாக இந்த பூமியில் அவதரிச்சு அவங்களுக்கு நடந்த ஒரு திருமணம் தான் இந்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டோரியில் வந்து படிச்சிருக்கேன். ஸோ நான் இஃப் ஐ எம் ராங் ஐ எம் சாரி. நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நிகழ்வை வந்து அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஷோரூம் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லைஃப் லாங் வந்து செரிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு வெட்டிங் ஜுவல்லரியாக கண்டிப்பாக இந்த செட்ஸ் எல்லாமே அமையும். இதில் நீங்கள் செட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் செப்பரேட்டாக எந்த ஜுவல்லரி வாங்கினாலுமே கூட அவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்டாக உங்கள் வெட்டிங் ஜுவல்லரியில் இந்த ஜுவல்லரி வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிரைடு போட்டால் இந்த ஜுவல்லரி எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ஸ்னாப் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பிளெயின் ஆன்டிக் கோல்டு, இன்னொன்று வந்து எனாமல் ஒர்க் வச்சு. ஸோ அதில் வரக்கூடிய ரிங்கு, பேங்கிள், இயரிங்ஸு, அதுலேயே மாதிரி சோக்கர் ஆர் வங்கி ப்ளஸ் உங்களுக்கு நெக்லஸ், ஹாரம், நெட்டிச்சுட்டி அந்த மாதிரி செட்டாகவும் வருது. ரெண்டு செட்டுமே 2 டிஃப்ரெண்ட் மாடல். ஒன்று வந்து உங்களுக்கு பிளெயின் ஆன்டிக் வித் ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் வந்துருக்கும் அங்கங்கே ஹைலைட் பண்ணி. இன்னொன்று வந்து எனாமல் வச்சு வரக்கூடிய கலெக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலிங்கான ஹெவியான ஆர்னமெண்ட் தான், பட் இதோட கிராஃப்ட்மேன்ஷிப் தான் இந்த ஒரு ஜுவல்லரியுமே பேசும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்மேன்ஷிப் ஃப்ரம் போத்தீஸ்வரம் மால் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இதில் பார்க்கலாம். இதில் வரக்கூடிய ஸ்டோன், பீட்ஸ், அதோட வெயிட் எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நெட் கோல்டு வெயிட் எவ்வளோ அப்படின்றதும் டேக்ல வந்து டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிருக்கும். இதோட மேக்கிங்குமே ரொம்ப டீட்டெயிலிங்காக பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப டிவைனான ஒரு வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் இந்த பர்டிகுலர் ஆர்னமெண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் எடுத்த இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா போத்தீஸ்வரம் மால் குரோம்பேட் ஷோரூமில் வந்து எடுத்த வீடியோ இது. ஸோ நீங்கள் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரோம்பேட்டில் டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் எனாமல் ஒர்க்குன்னு ஒரு செட் சொன்னேன் இல்லையா, அதில் வரக்கூடிய பேங்கிள் டிசைன். ஸோ நம்ம அப்படியே வந்து ஒரு பிளெயின் ஆன்டிக் கோல்டில் ஒரு செட் நான் காமிச்சிருப்பேன், அது எனாமல் ஒர்க்கில் வச்சுருக்காங்க. இது வந்து இயரிங்ஸு, பேங்கிள், அதுலேயே ரிங்கு. எனாமல் ஒர்க்குன்னும் போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ அங்கே அதே வெட்டிங் டிசைன் தான், பட் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வரும், கலர்ஃபுல்லாகவும் வருது. இதில் கொஞ்சம் ஸ்டோனுமே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஆர்னமெண்ட்டில். இதை நீங்கள் வந்து வங்கியாக போட்டுக்கலாம், மினி சோக்கராகவும் போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹாரம் டிசைன். ஸோ ஹாரம்லேயும் எனாமல் ஒர்க் வந்திருக்கும், ஸ்டோன்ஸுமே கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மேட்சிங்கான நெட்டிச்சுட்டியும் இருக்குது. நார்மலாக கோபுரம் லுக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், பட் இதில் வந்து எப்படி அந்த 7 மலை வந்து அப்படியே படிப்படியாக வர மாதிரி அந்த கோபுரம் லுக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு படிப்படியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ கம்ப்ளீட் வெட்டிங் ஜுவல்லரி காம்போ அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாக்ஸில் வரும். ஸோ பேங்கிள், ரிங், இயரிங்ஸ், நெக்லஸ், சோக்கர், ஹாரம் அண்ட் நெட்டிச்சுட்டி. இதில் ஹிப் பெல்ட்டுமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செட்டாக உங்களுக்கு ஹிப் பெல்ட்டுமே மேட்சிங்காகவே கண்டிப்பாக வந்துடும்.